வேலையை பாருங்க. 1 மணிக்கு 1:15 நான் எழும்பிருக்க நிலைமை. எதுக்குன்னு சொன்னா நேத்திக்கு கரண்ட் இல்ல, வேற நைட்டு கரண்ட் இல்ல. நானும் இது சொன்னா சமையட்டின்னு கரண்ட் இல்லாமையும் நாங்க நினைச்சு நினைச்சு வந்தனால எனக்கு அந்த ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நினைச்சு வந்தேன். அப்ப எனக்கு நல்ல டயர்டா இருந்துச்சு. அதில் உறங்கின உறக்கம் உறங்கிட்டேன். பேசிட்டு இருக்கும்போது நானும் இது தூங்கியாச்சு. வீட்டில் அவன் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வேற கூட்ட அம்மா மேல தூங்கலாம், கரண்ட் இல்லைன்னு தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு மேல தூங்கலன்னு சொல்லிட்டு கூட்டம் வேற. நானும் போவே இல்லை. எனக்கு பயம், மேல தூங்கவே பயம் வேற. அதனால நான் போவேல. அவன் என்ன செஞ்சிருக்க சாமியாட்டி வீடே நான் வீடும் கூட பூட்டல, வீடையும் பூட்டுண்டு கிழக்கையும் பூட்டிட்டு மேல போய் தூங்க வருகிறாரு. கேட்டையும் பூட்டுன்னு கிழத்தை கேட்டையும் பூட்டுன்னு மேல போய் தூங்குவாரு. நாங்க மேலத்த மாடி பில்டிங்ல இருக்கோம். இன்னொரு ஆளு கிழத்த பில்டிங்ல இருக்கு. பில்டிங்ல இருக்காங்க. அப்போ நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஒரு ஆளு ரோட்ல நின்று சவுண்டு போட்டு இருக்காங்க. நாங்க இது ஜன்னல திறந்து போட்டிருந்தா நாங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தோம். சவுண்டு போட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபு பேரு சொல்லியோ அவங்க குழந்தைங்க பேரு சொல்லி சவுண்டு போட்டு
இந்த மழை பெய்து தெரியாம உறங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டா அவனை எழுப்பிட்டு பூட்டு சாவி எங்கின்னு கேட்டா வீட்டுல இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவு நடிவிட்டு கதவே அவன் சாத்துண்டு சாமியும் கொண்டு போயிருக்கான். இங்கிருந்து கதவு தட்டினாலும் அங்க சத்தம் போட்டிருக்கும். இங்கிருந்து கதவு தட்டினாலும் திறக்க முடியாது. நல்ல கலைண்ட ரெண்டு சாவி இருக்கனால ஒரு சாவி பூட்டி மேல கொண்டு போயிருக்கேன். நான் ஒரு சாவிய எங்க இருந்தனால துறந்தி நான் அந்த அழகு துறந்து கொடுத்துறேன். இல்லது துறக்க முடிஞ்சிருக்காது. இவன் மேல கிடக்க எப்படி நான் ஓப்பன் பண்ண கொடுத்திருப்பேன். இது பண்ணி அதுக்கு இவனை எழுப்பிட்டு கீழே வந்து நாங்க திறந்து கொடுத்துட்டு உள்ள வந்துருங்க. அப்படியே திறந்து கொடுத்துட்டு ரெண்டு இருந்து தூங்கலான்னு சொன்னா அங்க தூங்கியாச்சு. வந்தோன்னா உறங்கியாச்சு. எனக்கு தூக்கம் வரல. அதனால நான் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சுன்னா யூனிஃபார்ம் தவச்சேல மேல சிண்டெக்ஸில் தண்ணி இல்லை. நேத்து நைட்டு தண்ணி போட்டவளும் தண்ணி யாரையில மோட்டர்ல போவி அங்க ஒரு குழாய் உண்டுல அதுல தண்ணி வீத்துதான் பிணியாத்தன்னு தண்ணி இல்லாம கடந்தது ஏத்த முடியும். அப்போ கரண்டும் போச்சா. கரண்டு போய் தண்ணி வேற இல்லை. இங்க வந்து யூனிஃபார்ம் துவச்ச முடியாது. இப்ப நாளை ஸ்கூலுக்கும் போக முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொல்லலாம். ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியிலேயே ரெண்டு சட்டையும் துவச்சு போட்டு பாருங்க. காய விட்டுருக்கு.
அப்படியே இது வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். நல்ல காலம். நான் இது இப்ப எழும்புறேன்னு சொன்னா எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு விட்டுற முடியாது. குழந்தை அதுலே ஒரு நல்லது நடந்துருக்கு. அப்படியே நினைச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு பிறண்டு வகை தூக்கம் வரல. அந்த வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன். உங்க வீட்டுல இந்த சம்பவம் நடந்திருக்குமா? நடமாடுத இடத்துல அது வேற பேயில நடமாடுத நேரம் வேற. மிதுனுக்கு சம்மத்திட்டு காலையிலாம் சம்மத்திட்டு உள்ளோ. நான் எப்பதான் இருக்கிற பெட்ஷீட் நினைச்சு வச்சிருக்கேன் வேற. அதுக்கு மழை பெய்து தெரியாம உறங்கிட்டு இருக்க. நான் போய் எழுப்ப போய் நல்ல நல்ல சாமி அமண்டேரிக்கேண்ட சாமி இல்லாட்ட நான் எப்படி திறந்திருப்பேன்? தட்டு தட்டு தட்டினாலும் மேல கிடக்கும். எங்க தெரியும்? மழை வெஞ்சது தெரியாதவனே இங்க தட்டினு சொன்னால எங்க தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அப்போ அதுலயும் ஒரு நல்லது நடந்து யூனிஃபார்ம் துவச்சு போட்டேனே. அதே பெரிய படுதையில நாளை ஸ்கூலு விட முடிஞ்சிருக்காது. உங்க வீட்லயும் இத மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? உறக்கமே வராது. அப்படியே எப்பமாவது சிந்தனை இல்லாம இருந்தானா உறங்கிடுமே. பல சிந்தனையில அப்படியே மனசே இது பண்ணு கஷ்டப்பட்டு என்ன செய்ய? அப்படியே வாழ்க்கை ஓட வேண்டியதான். தூக்கம் வரல. சரி, லைட்டா
கொடுக்க முடியும்.